ஹலோ கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்பல் டனல் சிண்ட்ரம் அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஃபிசியோதெரப்பி கொஸ்டின் பேப்பரில் 5 மார்க்காக கேட்டிருக்காங்க, 15 மார்க்காக கேட்டிருக்காங்க, 2 மார்க்காகவும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இதுலேருந்து இது அளவு கைஸ், இதுலேருந்து இது அளவுக்கு இவ்வளோதான் கைஸ். இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கார்பல் டனல் சிண்ட்ரம் கேட்பாங்க, இல்லாட்டி மங்கி லைக் ஹேண்ட், ஏப் லைக் ஹேண்ட், அந்த மாதிரி இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரம் இந்த டாபிக்கை படிக்க போகிற முன்னாடி நம்ம சில பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மீடியன் நர்வை பற்றி இந்த டாப்பிக்கில் நல்லா தெரிஞ்சுக்கணும் கைஸ். இந்த இடம் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலம், நம்மளோட மணிக்கட்டு இருக்கா, நம்மளோட ரிஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது இருக்கும், அந்த இது ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலம். இங்கே கட்ட வரல் கீழே ஒரு மசில் இருக்கும், அந்த மசில் பேர் தீனார் எமினைஸ். நான் சொல்லும் போது நீங்கள் தெரிஞ்சு சொல்லுங்க, இது நான் வந்துடும். ரிஸ்ட்டுக்கு மேலே ஒரு இது இருக்கும், அது பேர் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலம். கட்ட வரல் கீழே இருக்கிறது தீனார் எமினன்ஸ். இப்போ மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆகிறதுனால தான் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோமே ஒன்று வருது. எங்கே கம்ப்ரஸ் ஆகுதுன்னா இந்த ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலத்துக்கு கீழே மீடியன் நர்வ் போகும், அங்கனக்குள்ள கம்ப்ரஸ் ஆனா கார்பல் டனல் சிண்ட்ரோம் வரும். மீடியன் நர்வ் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலத்துக்கு கீழே கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அமுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தீனார் எமினன்ஸ்ன்ற ஒரு மசில் இருக்கும், அந்த மசில் பேரலைஸ் ஆயிரும். இப்போ இந்த தீனார் மசில் பேரலைஸ் ஆகிறதுனால கையை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா மங்கி லைக்கா மாறிடும். மங்கியோட ஹேண்ட் இருக்குங்க, அந்த மாதிரி வந்துடும். அதனால இதை என்ன சொல்லுவாங்க, மங்கி லைக் ஹேண்டுன்னுவாங்க, இல்லாட்டி ஏப் லைக் ஹேண்டுன்னுவாங்க. அடுத்து இந்த மீடியன் நர்வ் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலத்துக்கு கீழே கம்ப்ரஸ் ஆகிறதுனால இந்த 3 விரல் இருக்கா, 1 2 3, இந்த விரல்ல பாதி, இந்த 3 விரலுக்கும் சென்சேஷன் லாஸ் ஆயிரும். அப்படின்னா யாராச்சும் அந்த இடத்துல தொட்டா நமக்கு ஃபீலிங்கே இருக்காது. மீடியன் கம்ப்ரஷன் ஆச்சுன்னா இந்த 3 விரல்லையும் நமக்கு சென்சேஷனே இருக்காது. ஈவன் உன்னோட நெய்ல தொட்டா கூட உனக்கு ஃபீலிங்கே இருக்காது, அதான் சென்சேஷன் லாஸ் ஆயிரும். இப்போ இந்த மீடியன் பாதி விரலுக்கு சப்ளை பண்ணுதா, அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐ ஆஃப் ஹேண்டுன்றாங்க. இந்த மீடியன் பாதி விரலுக்கு சப்ளை பண்றதுனால இதை ஐ ஆஃப் ஹேண்டுன்னு சொல்றாங்க. இப்போ மீடியன் நர்வ் கம்ப்ரஷன் ஆச்சுன்னா 2 விரல் மடங்கும் கைஸ். மடங்குறது என்னதுன்னா கிளான்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விரல் மடங்கும்னா ஆள்காட்டி விரலும் நடுவரலும் மடங்கிடும். மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா ஆள்காட்டி விரலும் நடுவரலும் மடங்கிடும், அதான் கிளா ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ லைன் டு லைன் ரீட் பண்ணுவோம் அந்த டாபிக்ல. Carpal tunnel syndrome. Median nerve get compressed under the flexor retinaculum. Flexor retinaculum தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அது கீழே மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆயிடுது. இப்படி கம்ப்ரஸ் ஆகிறதுனால lead to paralysis of muscle of thenar eminence. thenar eminence என்ற மசில் பேரலைஸ் ஆயிடுது. மீடியன் நர்வ் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலத்துக்கு கீழே கம்ப்ரஷன் ஆகிறதுனால thenar eminence மசில் பேரலைஸ் ஆயிடுது. இதைத்தான் என்னதுன்னு சொல்றாங்கன்னா மங்கி லைக் ஹேண்ட் இல்லாட்டி ஏப் லைக் ஹேண்டுன்றாங்க. இட் இஸ் கால்ட் ஏப் லைக் ஹேண்ட் ஆர் மங்கி லைக் ஹேண்ட். இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன். இந்த ஃப்ளெக்ஸார் ரெட்டினாகுலத்துக்கு கீழே மீடியன் நர்வ் கம்ப்ரஷன் ஆயிடுச்சுன்னா தீனார் எமினன்ஸ்ன்ற மசில் பேரலைஸ் ஆயிடும். பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா கையை பார்க்கறதுக்கு மங்கி லைக் ஹேண்டோ இல்லாட்டி ஏப் லைக் ஹேண்ட் மாதிரி தெரியும். இப்போ அடுத்த டாபிக் உள்ள போமா, அடுத்த லைனுக்குள்ள. There is loss of sensation in lateral 3.5 digit including nail pit. digit அப்படின்னா என்னன்னா ஃபிங்கர், அப்படியே தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. digitனா ஃபிங்கர், ஓகேவா. சென்சேஷன் எங்க லாஸ் ஆகுதுன்னா lateral 3.5 ஃபிங்கர், லேட்டரல் சைட்ல இருந்து 3 விரலுக்கு சென்சேஷன் லாஸ் ஆயிடுது. எதையும் சேர்த்துனா அந்த கையில நகம் இருக்கும்ல, அந்த நகத்திலையும் சென்சேஷன் இருக்காதுன்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மீடியன் நர்வ் இஸ் ஐ ஆஃப் ஹேண்ட். பாதி விரலுக்கு சப்ளை பண்ணுறதுல, அதனால மீடியன் நர்வுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க ஐ ஆஃப் ஹேண்டுன்னு சொல்றாங்க. எங்கெங்கதான் கை மடங்கும்னா ஆள்காட்டி விரல்லையும் நடுவிரல்லையும் கை மடங்கிடும். இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அதான் கிளா ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க, தேர் இஸ் லிட்டில் கிளா ஆஃப் இன்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர். இன்டெக்ஸ் தான் ஆள்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர் தான் நடுவிரல். இந்த 2 விரல்ல கிளா ஏற்படும். லிட்டில் கிளா, லைட்டாக தான் கிளா ஏற்படும் சொல்றாங்க. அவ்வளோதான் கைஸ், கார்பல் டனல் சிண்ட்ரோம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இது 15 மார்க்ல இவ்வளோ பெருசு இவ்வளோ தான் 15 மார்க் கிடையாது. 15 மார்க்ல இது சின்னதாக ஒரு டாப்பிக்கை கேட்பாங்க. 5 மார்க்குக்கு இதுவும் அடுத்து இந்த டயக்ராமும் வரைஞ்சா போதும் கைஸ். இது 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அவ்வளோதான் கைஸ் நம்ம புக்கில் இருக்கிறது. ஓகே, நான் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.